ஒரு சாட்சியை நான் வாசிக்கிறேன். சகோதரி அமுதா, சென்னை. கடந்த 2018ஆம் வருடத்தில் நான் ரோட் கிராஸ் பண்ணும்போது ஒரு பைக் என்மேல் மோதியதில் என்னுடைய இடது கையின் உள்ளங்கையில் உள்ள எலும்பில் அடிபட்டு மணிக்கட்டு வரை நொறுங்கிவிட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்ற பின்பும் என்னுடைய இடது உள்ளங்கையை பயன்படுத்த முடியாமல் ஆகிவிட்டது. இதனால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. என்னுடைய வேலையை செய்வதற்கே மற்றொருவரின் உதவி எனக்கு தேவைப்பட்டது. என்னுடைய எல்லா காரியத்திற்கும் மற்றொருவரின் உதவியை சார்ந்து வாழ்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டேன். இதனால் மனதளவில் அதிகமாக நான் பாதிக்கப்பட்டு வாழ்வதை விட மறித்து விடலாம் என்று சென்னையில் இருந்து கன்னியாகுமரிக்கு தற்கொலை செய்வதற்காக ரயிலில் புறப்பட்டு வந்தேன். நான் பயணம் செய்த கம்பார்ட்மெண்ட்டில் என்னோடு பயணித்த அத்தனை பேரும் குறிப்பிட்ட இடத்தில் இறங்கிவிட்டார்கள். உடனே அவர்களிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்கள் நாலுமாவடிக்கு போகிறோம் என்று கூறினார்கள். உடனே நானும் இறங்கி அவர்களோடு சேர்ந்து நாலுமாவடிக்கு வந்துவிட்டேன். நான் வந்த அன்றைய தினம் தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை என்ற ஜெபம் நடைபெற்றது. அதில் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்கள் தேவ செய்தியளித்து ஜெபம் செய்தார்கள். ஜெப நேரத்தில் நானும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டேன். அப்பொழுது என் கையில் இருந்து ஏதோ ஒன்று கீழே விழுவதை போன்று உணர்ந்தேன். அந்த நேரத்தில் இருந்து என் கையில் தொடர்ச்சியாக இருந்து வந்த வலி நின்றுவிட்டது. தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் என்னை விட்டு போய்விட்டது. ஜெபம் முடிந்து மிகுந்த சமாதானத்தோடு வீட்டிற்கு சென்றேன். அந்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என் கையில் மாற்றம் வர ஆரம்பித்தது. பயன்படுத்த முடியாமல் இருந்த என்னுடைய உள்ளங்கை கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்த முடிந்தது. இப்பொழுது என்னுடைய கையில் நல்ல சுகம் வந்துவிட்டது. என்னுடைய வேலைகளை எல்லாம் நானே செய்கிறேன். நல்ல சுகத்தோடு இருக்கிறேன். தற்கொலை எண்ணத்தோடு இருந்த என்னையும் சந்தித்து பயன்படுத்த முடியாமல் இருந்த என் கையையும் குணமாக்கி எனக்கு அற்புதம் செய்த இயேசுவுக்கே மனதார நன்றி செலுத்துகிறேன். பாருங்க, இந்த சகோதரியோட சாட்சி ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. இயேசு எவ்வளோ அதிசயமானவர். இவ்வளோ நேரம் நம்ம நிறைய சாட்சி, இயேசு அற்புதம் செய்கிறார், அதிசயம் செய்கிறான்னு பார்த்தோம். இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவோட இருதயம் எவ்வளோ மனதுருக்கமுள்ள இருதயம், எவ்வளோ தகப்பனுடைய இருதயம் பாருங்க. இயேசு கடவுள் தான், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தான், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். இந்த உலகத்தையே அவர் தான் உண்டாக்குனாரு. அவரால் செய்யக்கூடாத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கடவுள் இந்த ஊரில், தமிழ்நாட்டில், அதுவும் இந்தியாவில், தமிழ்நாட்டில் ஒரு எல்லையில் வாழ்கிற ஒருத்தர் மேலே ஒரு அக்கறையும் கரிசனையும் கொண்டு எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறார். எவ்வளோ அன்பு பாருங்களேன். தான் இயேசுடைய அன்பு, அவர் தகப்பனுடைய அன்பு பாருங்கள். இந்த சகோதரி தற்கொலை செஞ்சிடணும் அப்படின்னு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கேருந்து எதிர்பாராத விதமாக அந்த சகோதரியை இங்கே கூட்டிகிட்டு வந்து இயேசு அற்புதம் செஞ்சுருக்கிறாரு. அவங்க தற்கொலை எண்ணத்தை மாற்றிருக்கிறாரு, சந்தோஷமாக வாழ வைத்திருக்கிறாரு. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கையில் இருந்த பிரச்சனை அதையும் மாற்றிருக்கிறாரு. பொதுவாக நம்ம நினைப்போம், மற்றவங்கள சார்ந்து நம்ம வாழணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம பொதுவாக வந்தாலே நம்மலாம் நினைப்போம், அடுத்தவங்களை நம்ம சார்ந்து வாழ்னாலே நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியாது. இன்னொருத்தரை நம்ம சார்ந்து வாழணும், என்னன்னாலும் சரி அவங்களே நம்ம சார்ந்து தான் இருக்கணும் அப்படின்னா முதலாவது நமக்குள்ளே நிம்மதி இருக்காது. இந்த சகோதரிக்கு உடம்பு சரியில்லை, உடலில் ஒரு பிரச்சனை, அதனால இன்னொருத்தரை சார்ந்து இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கும் அவங்கள எதிர்பார்த்து தான் இருக்கணும். இவ்வளோ ஒரு மன வேதனையோடு இருந்திருப்பாங்க இந்த சகோதரி. அதனால தான் தற்கொலை எண்ணத்தினால இருந்தேன். இயேசுவை பாருங்களேன், அவங்க அந்த சகோதரியை அதிசயமாக வழி நடத்தி கொண்டு இங்கே அற்புத சுகம் கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, நிம்மதியை கொடுத்துட்டு, அடுத்தது சுகமும் கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ நன்மை செய்கிற தேவன்ல, தகப்பனுடைய இருதயம். அதான் இயேசு நமக்கு இருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அதான் இயேசுவும் நமக்கு ஒரு நல்ல உறவு வேணும். இயேசு அதனால தான் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு.